இப்போ இந்த மிக்சிங் பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். பிரெட் ஆம்லேட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு மிளகுத்தூள் இந்த முட்டையில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போது ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு தோசைக்கல் வச்சுருக்குறேங்க. தோசைக்கல் சூடாயிடுச்சு. இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பதில் பட்டர் இருந்தால் கூட சேர்த்துக்குங்க. கலந்து வச்சுருக்கிற இந்த முட்டை கலவையில் ப்ரெட்டை நல்லா டிப் பண்ணி சூடாக இருக்கிற இந்த தோசைக்கல்லில் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ப்ரெட் ஆம்லேட்டு திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போது ப்ரெட் ஆம்லேட் வெந்துடுச்சுங்க. இதை எடுத்துடலாம். டேஸ்டியான குவிக் பிரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.